கும்பராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷப மனையில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் யார்? 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்க போகிறார். அப்போது கும்பத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தான் சொல்லணும். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதீத நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில். அப்போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சுகத்தை சார்ந்த விஷயங்கள், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த காலகட்டம் உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் செயல்படும். அதை நிறைவேற்றுவீர்கள். ஏன்னா சுக்கிரன் வலிமையாக இருக்குது, சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்குது. தாய் சார்ந்த விஷயங்கள் அக்கறை எடுத்துக்குவீங்க. தாயை பற்றி சிந்தனை உணர்வுகள் நல்லா இருக்கும். தாய் வர்க்கம் ரீதியில் சில செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும். அப்போ தாயை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டை பற்றிய சிந்தனைகள், வீட்டை மாற்றக்கூடிய அமைப்புகள், வீட்டில் ஏதாவது ஆல்டர் பண்ணக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, அல்லது வீடு சொந்தமாக வாங்கக்கூடிய யோகங்கள், அல்லது வீட்டை பற்றிய சிந்தனைகள், அல்லது வீட்டை ரியல் எஸ்டேட் சார்ந்த அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட துறைகள், தொழில்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் நாட்டம் இருக்கும். அதில் ஈடுபடுத்துவீங்க, அதை செயல்படுத்துவீங்க, அதில் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்புகள். ஏன் உங்கள் மனசில் தோணும் ஒரு 2-3 வீடை கட்டிவிட்டு அதன் மூலமாக நிரந்தரமான ஒரு வாடகை வருமானம், நிரந்தர ஒரு வருமானம் வரணும். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இதை பற்றிய சிந்தனை உணர்வுகள் அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றும். அதை டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியிலையும் இறங்குவீங்க. அப்போ இடம், நிலம், வீடு, வாகனம், வாகனத்தை பற்றி சிந்தனைகள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், வாகனம் வைத்திருந்தால் நமக்கு கௌரவம் என்ற சிந்தனை உணர்வுகள், தான் ஆசைப்பட்ட வாகனத்தை ரொம்ப நாள், அது இன்றைக்கி நேற்றல்ல, ஒரு 5 வருடமாகவே உங்கள் ஆசையை வச்சுருப்பீங்க. இந்த வாகனம் தான் வாங்கணும், இந்த மாதிரியான வண்டி எனக்கு இருக்கணும். ஸோ அதையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு. பாக்யாதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் கிடைக்கணும் இல்லவா? அப்போ பாக்கியமான என்ன? தனபாக்கியம், பொருளாதார மேம்பாடு, பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுப்பது, அந்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய சில முயற்சிகளை செய்வது, சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பது, தன்னுடைய ஃப்யூச்சருக்காக இப்படி ஆக போகிற ஒரு பாக்கியத்தை நோக்கி செல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் கிடைக்கணும்ல. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த கும்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பீரியடுன்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதன் மூலம் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு பாக்கியம் அடையணும் என்கின்ற அமைப்புக்கேற்ப அது செயல்படுத்தும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு, அல்லது குழந்தைகளை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய சில அம்சங்கள் உங்களுக்கு நடக்கும். குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை, அல்லது குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலமாகவும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். தந்தையினுடைய சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, தந்தை சொத்து உங்களுக்கு கொடுக்கறது, அல்லது பாக பிரச்சனை இருக்கிறவங்க அதை தீர்த்து வைத்து கொள்வது, அல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுது, அனுசரித்து போவது, அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதையும் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம். 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். டக்கன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவது, அல்லது வெளிநாட்டுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சென்று வரக்கூடிய தன்மை. வெளிநாடுன்னு எடுக்க வேண்டாம், வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகளும் உண்டு.
அப்போது தூரதேச பிரயாணங்களின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும். அதன் மூலமாக நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு. அல்லது ரொம்ப நாள் ஒரு ஸ்கூல் மேட், ஒரு காலேஜ் மேட் சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த சந்திப்பின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ பாக்கியம் உண்டு. வேலை கன்ஃபார்ம். வேலை இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது ஒரு சேஞ்சஸ் என்று உண்டு. வேலையிலிருந்து மாறுதல் செய்யக்கூடிய தன்மை. இந்த வேலையில் இருந்தேன், இப்போ நான் மாறுறேன், வேற போகிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், இல்லை அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன், அடிஷ்னலாக ஒன்று செஞ்சிட்ருக்கிறேன், அதர் இன்கம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதர் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்வது கும்பத்துக்கு சிறப்பு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அந்த கிருத்திகைங்கிறது சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் என்ட்ரி ஆவது, அரசியல் மூலமாக ஈடுபாடு எடுப்பது, அதிகாரம் செல்வது, அதிகார பயணத்தில் இருப்பது, அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமை பண்பு, நிர்வாகம், மின்சாரம், கரண்ட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதை சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வருமானத்தை, கூடுதல் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அங்கே இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அது எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27/4/2026 7/5/2026 வரை சந்திரனுங்கிறது இந்த கும்பத்துக்கு 6ஆம் அதிபதி. அப்போது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வைக்கும் அல்லது கடனை அடைப்பது, அந்த கடன்ங்கிற அந்த எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். கடனை வாங்கி வீடை வாங்கிறது ஒரு சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணிக்கலாம். அப்போ கடன் அப்படிங்கிற தன்மை உண்டு. சந்திரன் 6ஆம் அதிபதி. அப்போது அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரன் 6க்குரியவனாக இருக்கா. அப்போ அம்மாவை நினச்சி ஒரு வருத்தப்படுவது, அம்மா ஹெல்த்தை பார்த்துக்கிறது, அம்மாவோட சண்டை போடாமல் பார்த்துக்கொள்வதும் சிறப்பு. அம்மாவை கஷ்டப்படாமல் பார்த்துக்கொள்வது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தான் மன சஞ்சலம் அடையும். இது செய்யலாமா, அதை செய்யலாமா, ஒரு குழப்பம்ங்கிறது உண்டு, ஒரு மனக்குழப்பம் உண்டு. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவியோடவோ அல்லது கணவனோடவோ அல்லது குடும்ப உறுப்பினரோட டிஸ்கஷன் எடுத்துக்கொள்வது, அதாவது புதிய முயற்சியில் இறங்கும் பொழுது அந்த டிஸ்கஷன் ரொம்ப அவசியம். அந்த சுக்கிரன் 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது சண்டை, வாக்குவாதம், அந்த எதிர்ப்பு, பகை, வம்பு வழக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாத ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு ஜாப் கன்ஃபார்ம். இன்டர்மெண்ட்டை சார் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பீரியடில் ரிசல்ட் கிடச்சிரும், வேலை கிடச்சிரும், மாற்றம் கிடச்சிரும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இடமாற்றம். சந்திரன் என்னாலே மாற்றம். அப்போ ஒரு மாறுதலுக்கு உண்டான ஒரு தன்மை. கடல் கடந்து செல்வேனா, சந்திரன் நீர், கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலைக்காக அல்லது தொழிலுக்காக அல்லது இந்த என்ன சொல்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டம். மனமாற்றம். மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது சார், அது தெளிவு பெறக்கூடிய தன்மை. ஒரு குழப்பமாக இருக்குது, அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர்றது, இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் 8/5/2026 அப்புறம். அப்போது அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன், இடக்காரகன். அப்போ அந்த
அந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் வரும்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கும். சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல உணர்வுகள், அல்லது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் போய் செட்டில் ஆகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், ஒரு போலீஸ், அதாவது சீருடை அணிந்து பணியாற்ற என்ன வேணால் எடுத்த மிலிட்ரி, போலீஸு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய, அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சார்ந்த விஷயங்களும் எண்ணங்களை கொடுக்கும். டாக்டர் ஆகிறது, டாக்டர் தொழில் இருக்கிறவங்க அதில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது, ஒரு கௌரவத்தை கொடுக்கறது, ஒரு புகழை கொடுக்கறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஆக மொத்தம் கும்பத்துக்கு சுக்கிரப்பெயர்ச்சி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.